துன்மார்க்கத்துக்கு ஏதுவாக வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. துன்மார்க்கத்துக்கு ஏதுவாக வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீதம் கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதிப்பாடு. இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயோனின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயோனின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடு. இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதிப்பாடு. உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு. உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு. உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நேரத்திலே தேவன் நம்மை கூட்டி சேர்த்தபடினா நம்ம நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நேரத்திலே நாம் ஒவ்வொருவரும் கருத்தாக தேவ சமூகத்தில் நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம். இன்னும் யார் வந்திருக்க உள்ள? பாபு, பிரைஸ் தி லார்ட். பாபு 2 தடவை வந்திருக்கிறாரு. ஒரு தடவை கட் பண்ணிடுறேன். ஒரு லேப்டாப்ல இருந்து வந்திருக்கிறார் போல இருக்கு. சரி, ரைட்டு, இருந்துட்டு போட்டோம். சிவ பிரசாந்த், பாபு, ராஜன், அன்பு, ராஜன்லாம் அங்க இருக்காங்க. பாண்டியன் பிரதர் அங்க இருக்கிறாரு. பாலாஜி இங்க இருக்கிறாப்புல. பாலாஜி ஜெபம் பண்ணு, மியூட்டை ரிலீஸ் பண்ணி ஜெபம் பண்ணு. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்குள்ளும் உள்ள செய்தியை மறுபடியும் இன்னைக்கு பார்ப்போம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. இதை கூட இதுல ஆன்லைன்ல போட்டு பார்ப்போமே. அதான் பார்ப்போம்.
Praise the Lord. இப்போ ஆடியோ பைபிள்ல சங்கீதம் சவுண்டு கேக்குதான்னு மட்டும் சொல்லுங்க போதும். கேக்குதா? கேட்கல, எனக்கே இங்க கேட்கல, என்னன்னு தெரியல. சங்கீதம் 1 45 அடிச்சு பார்ப்போம், அது கேக்குதுன்னு பார்ப்போம். கால் இருக்கிறதுனால கேட்கலையான்னு முதல்ல. கேக்குதா? கேக்குதா? கேக்குதா கேட்கலையா? கேட்கல. சரி, ரைட். நானே படிச்சிடுறேன். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவா எழுதுகிறனுடைய எழுத்தாணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆம் சகோதரர்களே, இந்த சங்கீதத்தை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோமா இல்லையா? ஸ்தோத்திரம். ஆமா, நல்லா கவனிப்போம். அந்த சங்கீதத்தை இப்ப கேக்குதா? ஹலோ, சரி கேட்கட்டும். அந்த ஸ்கிரீன் தெரியுதா? என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவா எழுதுகிறனுடைய எழுத்தாணி. எல்லா மனுப்புத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசிர்வதிக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையும் மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டி கொண்டு சத்தியத்து நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்து நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள். அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜன சதனங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். ஹல்லேலூயா. அப்புறம், தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தந்தத்தினால் அப்படின்னு போட்டிருக்கு. தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாக இருக்கிறது. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரசத்தில் நிற்கிறாள். குமாரத்தியே, நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூர்ண மகிமை உள்ளவள். அவள் உடை புருஷரிகையாக இருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டி கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நேரத்துல இங்க மணவாளனையும் மணவாட்டியும் குறித்து இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. இது நேசப்பாட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நேசப்பாட்டு என்றால் இது உன்னத பாட்டுன்னு அர்த்தம். நேசம் என்றால் இது அன்பு நிறைந்த பாடல்.
உன்னத பாட்டு. அதாவது அது ஏன் உன்னத பாட்டுன்னு எழுதியிருக்குன்னா, அது பூமியில அந்த பாட்டை வந்து நம்ம தப்பா புரிஞ்சுப்போம். ஐ லவ் யூ அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, ஒரு குழந்தை தன் தாயை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னா அதுக்கு பேர் பாசம். ஐ பாசம் யூ அப்படின்னு அர்த்தம். ஐ பாசம் யூ அப்படின்னு அர்த்தம். நான் உம்மிடத்தில் பாசமா இருக்கிறேன். அதே போல தாயும் தன் பிள்ளை மீது இருக்கும்போது நான் உன் மீது பட்சமா இருக்கிறேன். பட்சம் என்றால் அன்பாக பாசமாக இருக்கிறேன் என்ற அர்த்தம். குழந்தைய தாய் நேசிக்கிறார் இல்லையா? தாய் குழந்தையை நேசிக்கிறார். அதே போல ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா அது வந்து அதன் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உன்னை சிநேகிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதே போல ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து ஐ லவ் யூ என்று சொன்னால் நான் உண்மை காதலிக்கிறேன் என்ற அர்த்தம். அதே போல கணவன் மனைவி ஒருத்தர் நம்ம சொன்னோம்னா அதுக்கும் அப்படிதான். அது அந்த அர்த்தத்துலதான் வரும். மனுஷர்களுக்குள்ள கூடிய வழங்கக்கூடியது லவ் வேற. ஆனா நாம் தெய்வத்தை பார்த்து நேசிக்கிறேன் என்று சொன்னால் அது அதனுடைய பெயர் நான் உம்மிடத்தில் பக்தியா இருக்கிறேன் என்ற அர்த்தம். அதான் அர்த்தம். ஆனா அதே தெய்வம் நம்மை பார்த்து நான் உண்மை நேசிக்கிறேன், நான் உன்னிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்ற அர்த்தம். ஏனென்றால் தெய்வம் அன்பாகவே இருக்கிறார். அன்பு என்பது உன்னதத்திலிருந்து வரக்கூடிய காரியம். ஆகவே அது உன்னத பாட்டு என்று சொல்லும் பொழுது அது அன்பின் பாட்டு என்று அர்த்தம். இந்த பூமியில அன்பு என்பது அதுக்கு பாசம், சிநேகம், அதுக்கு காமம், இல்லாவிட்டா என்னன்னு சொல்லலாம், அதுக்கு பேர் வந்து காமம், அதுக்கு வந்து இல்லாட்டி காதல், இப்படி பல காரியங்கள் சொல்லப்படும். இவைகள் குறை உள்ளவைகள். இவையெல்லாம் ஃபீலியோ என்றக்கூடிய ஃபீலிங்ஸ் இதெல்லாம். ஆனா அதுவோ அகாப்பே, அந்த தெய்வ அன்புங்கிறது அகாப்பே. ஆகவே இது நேச பாட்டு என்று சொல்லும் பொழுது இது வந்து அகாப்பே பாட்டு, இந்த உன்னத பாட்டுன்னு தான் சொல்லணும். நேச பாட்டுன்னு சொன்னப்போனா அது உன்னத பாட்டினுடைய ஒரு பாகமா தான் பார்க்கணும். இந்த உன்னத பாட்டுல ஒரு ராஜாவை பத்தி சொல்றாங்க. இந்த உன்னத பாட்டு இது என்னன்னு நேச பாட்டாக்கி அப்படின்னு சொல்லும்போது இது உன்னத பாட்டுப்பா. இந்த பாட்டை குறித்து நம்ம சிந்திக்கும் போது என்ன சிந்திக்கணும்னு கேட்டீங்கன்னா, இதை கூகுள் மீட்டப்பா உங்க வீட்டுல மணியரசன் உங்க சகோதரி வீட்டுல போட்டு சொல்லி அதை உள்விட பார்க்க சொல்லுங்க. கரெக்டா நீங்க வேணா அனுப்பிச்சு விடுங்க. SMS மூலமா அந்த லிங்க் அனுப்பிச்சு விடுங்க. உள்விட வரலாம். நிச்சயமா அது உள்விட வர முடியும். ஆமா ஆமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப பாருங்க, இப்ப இது நல்ல விசேஷத்தினால் நல்ல விசேஷம்னு என்னன்னா சுவிசேஷம் அர்த்தம். விசேஷம் என்றால் செய்தி, மெசேஜ். நல்ல விசேஷம் என்றால் குட் மேட்டர். மை ஹார்ட் இஸ் இன்டிக்டிங் a good matter. பொங்குகிறது. குட் டைடிங்ஸ் அப்படிமாங்க. குட் டைடிங்ஸ் நல்ல விசேஷத்தினால், நல்ல செய்தியினால், சுவிசேஷத்தினால். I speak of the things which I have made touching the king. நான் ராஜாவை குறித்து, concerning the about the king. My tongue is pen of a ready writer. என் நாவு விரைவாக எழுதுகிறனுடைய எழுத்தாணிங்கிறார். அப்ப நாவுல இருந்து அவன் சொல்லக்கூடிய சொல் அது தேவன் சொல்ல அது எழுதப்படக்கூடிய எழுத்தாணி. அதாவது அது வந்து நாவு வந்து அது சொந்த வார்த்தையை பேசல. இந்த இடத்துல சங்கீதக்காரனுடைய நாவு ராஜாவை குறித்து ஒரு பாட்டை பாடுகிறது. யாரு அந்த ராஜா? யாரு அந்த ராஜா? அந்த காலத்துல யார் ராஜாவாக இருந்தான் என்று நமக்கு தெரியாது. ஏன்னா இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாருமே எப்படி இருப்பார்கள் என்றால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். தாவீதினுடைய வாரிசு. தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேல் மக்களை ஆட்சி செய்தான். ஆமா, அபிஷேகத்துக்கு அவர்கள் எப்பெல்லாம் இடம் கொடுக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஆட்சி அங்கு நடக்கும். அபிஷேகத்துக்கு புறம்பான காரியத்தை அவர்கள் செய்யும் பொழுது, அதாவது அப்பொழுது தேவன் அங்கு விலகி போய் விடுவார். தேவனால் உள்ளே வரக்கூடாது. இந்த இடத்துல இந்த சங்கீதம் எப்படி எழுதப்பட்டிருக்குது? இது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு இந்த பைபிள் இங்க வைக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. நான் ராஜாவை குறித்து
பாடின கவியை சொல்லுவேங்கிற. ஒரு நிமிஷம் நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஏன்னா என்னன்னு தெரியல, ஒரே தூக்கமா வந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கு. ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறதுனால மொத்தம் எல்லாம் விழிப்பு வந்துருது. தூக்கம் ஒரு மாதிரி வருது. இந்த கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்ப பாருங்க, நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நல்ல விசேஷத்தினால் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்கிறேன். வேதத்துல ராஜா ஒருத்தர் இருக்கிறார். இதுதான் சங்கீதம் 2 எடுத்து படிச்சு பார்ப்போம். சங்கீதம் 5:2 வந்து ஒரு ராஜா வரா பாருங்க. கர்த்தாவே, சங்கீதம் 2, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. இது எப்ப நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அங்க 10 ராஜாக்கள் யாருக்கு விரோதமா எழும்புறாங்க? 10 ராஜாக்கள் வந்து எழும்புறாங்க. அந்த 10 ராஜாக்கள் என்னன்னு சொல்லப்படுது? வீட்டோ பவர் பெற்றவர்கள். ஐநா ஸ்தாபனத்துல யூரோப்பியன், அது ஐரோப்பா கவுன்சில்னு வரும்னு நினைக்கிறாங்க. அமெரிக்கா விழுந்து போய் ஒருவேளை ஐரோப்பா வர வேண்டும் அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா அதுலதான் வந்து ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் ஆட்சி செலுத்திட்டு இருக்கு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் விரோதம் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று, அதுல சீனாவும் இந்தியாவும் பங்கு பெறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்தியா பங்கு பெறணும் அப்படின்னா பெறாம தான் நல்லா இருக்கும். ஆனா இந்தியா சூப்பர் பவரா போச்சுன்னா அவன் வந்து பூமியில ஒரு பெரிய ராஜாவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தேவன் நம்ம தேசத்தை பாதுகாக்கணும். அப்படி தேவன் நம்ம தேசத்தை பாதுகாக்கணும், நம்ம சூப்பர் பவரா மாறக்கூடாது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன, இப்படி போனாலும் எங்க போனாலும் கிடைக்குது. நம்ம சூப்பர் பவரா மாறணும்னு ஆசைப்படுறோம், சைனாவை ஒழிக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? ஆனா பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறேன், ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திக்குது. என்ன விருதா காரியம்னா, கர்த்தருடைய கட்டுக்களை அறுத்து, 3ஆம் வசனத்தை படிங்க. அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்ம விட்டு எரிந்து போடுவோம் வாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஆமா, அப்ப யாருடைய கட்டு? அதாவது கர்த்தர் இந்த உலகத்துல ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறார். கர்த்தர் இந்த உலகத்துல ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறார். அந்த கட்டுப்பாடு, இந்த உலகத்தை அவர் ஆட்சி செய்ய விரும்புகிறார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேசங்கள் எல்லாம் அது அவர் எதிர்க்கிறது. அமெரிக்க தேசம் மறைமுகம், அமெரிக்க தேசம் அவரை வணங்குகிறேன் என்று சொல்லி அவர் எதிர்த்துட்டு இருக்கு. ரஷ்யா கம்யூனிச தேசங்கள் எல்லாம் கம்யூனிசம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இந்தியா வந்து பாரம்பரியமான அவர்களுடைய மதத்தை கொண்டு எதிர்க்கிறது. எல்லா தேசங்களும் தங்களுடைய சொந்த கொள்கையை வைத்து எதிர்க்கிறார்கள். இஸ்ரேலும் கூட அவரை கூப்பிடுகிறதே தவிர உண்மையிலேயே இஸ்ரேல் மக்கள் இன்னும் கண் திறக்கப்படாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய தேவன், அவருடைய மேசியா இயேசு கிறிஸ்து என்பதை இன்னும் அறியாது இருக்கிறார்கள். இப்படி பல காரியங்கள் இருக்கு அன்பானவர்களே.
அப்ப அந்த ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. இப்ப அந்த ராஜா யாருன்னா, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் ஒருத்தர் இருக்கிறார். அதாவது இயேசு நிக்கோதேமு கிட்ட சொல்றாரு இல்லையா, பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும். அப்ப பரலோகத்தில் வீற்றிருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அவரே பூமியில மனுஷகுமாரனா இறங்கி வராரு. ஆண்டவர் அவர்களை யார அவரைதான் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். இப்ப பரிசுத்த பர்வதம்னா என்ன? அதுதான் அவருடைய திருச்சபை, அதுதான் அவருடைய சபை. சபை என்பது என்ன? கட்டடமா? கட்டடம் கிடையாது. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். சியோன்னா இது, அதுதான் தேவனுடைய ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமான அந்த மலை, அந்த 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 இது, அதான் மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு சொல்றாரு. நாம எல்லாம் ஆவிக்குரிய பிரகாரம் ஒரு கண்மலை வைத்திருக்கிறோம். நம்முடைய சியோன், கத்தர் சியோன் என்றால் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். நம்முடைய அந்த சியோன் என்றால் இயேசு கிறிஸ்துவை மாத்திரமல்ல, அந்த இயேசு அந்த அந்த மேசியா இன்றைய தினத்துல எப்படி இருக்கிறார், என்ன ரூபத்தில் இருக்கிறார், அதுதான் அந்த சியோன். ஆமா, என்னோட ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேங்கிறார் சியோன் மீதிலே. கர்த்தர் சியோன்ல இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதம் 128 நம்ம படிப்போம் இல்லையா. அந்த சியோன் அதான் தேவனுடைய திருச்சபை. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். அதாவது என்ன சொல்றான்னா, ஐ டிக்ளேர் த டிக்ரி. டிக்ரி என்றால், அதாவது டிக்ரி என்று சொல்லும்போது ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஒரு சிவில் வழக்குல சொல்லப்படுவதுதான் டிக்ரி. சிவில் வழக்குல தான் டிக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல கிரிமினல் வழக்குல ஜட்ஜ்மெண்ட். டிக்ரி, டிக்ரின்னா அததான் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றதுன்னு அர்த்தம். டிக்ளேர் த டிக்ரி. அப்ப டிக்ளேர் பண்றாரு, டிக்ரி, டிகிரி கொடுக்குற. டிகிரி என்றால் என்ன அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு லா படிச்சதுனால ஈஸியா எனக்கு அது புரியுது. ஐ வில் டிக்ளேர் த டிக்ரி. டிக்ரினா அது இது கோர்ட் ஆர்டர்னு அர்த்தம். அப்ப தேவன் என்ன செய்யறாரு? கோர்ட் ஆர்டர் கொடுக்கிறார். கோர்ட்னா அவர் தான் கோர்ட், அவர் தான் நீதி நியாயாதிபதி. The Lord hath said unto me, thou art my son, this day have I begotten thee அப்படிங்கிறார். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிகாட்டன், அதாவது நீ பிறந்தாய் அப்படிங்கிறார். அப்ப பிறக்க வைக்கிறார் தேவன், தமக்கு ஒரு குமாரனை பிறக்க வைக்கிறார். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இயேசு கிறிஸ்து. இன்று நீ பிறந்தாய். ஆனா இந்த இடத்துல ஜெனிப்பித்தேன்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னா மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கு. ஆவியினால பிறக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆவிக்குரிய தெய்வீகமான அனுபவம், அந்த அனுபவத்தை உடையவர்களாக நம்ம இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்க அன்பானவர்களே. ஆமா, அந்த பாருங்க, அந்த அனுபவம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்ப என்ன சொல்றாரு? இந்த இடத்துல ஒரு குமாரன் பிறக்கிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் தான் என்னன்னா இந்த பூமியை ஆட்சி செய்யக்கூடிய ராஜா. எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படுத்துங்க. ஊழியக்காரனாகி என்ன நீங்க மகிமைப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஆண்டவரே மனுஷகுமாரன் இந்த ஊழியக்காரன் மூலமா இருக்கிறார், இதை கிளைநப்பட்ட தாசன், இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்கப்பா. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அடையாளமா சொல்லப்பட்டது. நீங்க மனுஷனை புகழ்வதற்காக சொல்லப்படல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனுஷனை புகழ்வதற்காக இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்படவில்லை. மனுஷனை நீங்கள் புகழக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். மனிதனை யாரும் புகழாமல் தேவனை புகழுங்கள், இயேசு கிறிஸ்துவை புகழுங்கள். இன்று ஒரு பிகாட்டன் சன், தேவன் தம்முடைய ஒரே பேரான, மற்றவங்க எல்லாமே மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளுமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார் என்று நாம், கன்னிகை வயிற்றில் பிறந்தார் என்று நாம் காண்கிறோம், வேதத்திலே காண்கிறோம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ராஜா சீயோனிலே வச்சிருக்கிறார். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளே உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளே உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஜாதிகள் என்றால் என்ன? மேலே இந்த ஜாதிகள் விருதா காரியத்தை சிந்திச்சு கொண்டிருக்கிறது. மேலே இந்த ஜாதிகளையும் எந்த ஜாதிகளையும் பாருங்க. நீர் என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை, அதாவது என்னன்னா ஜாதிகள் விருதா காரியத்தை சிந்தித்து அவர்கள் கட்டுக்களை எரிந்து போடுவோம் சொல்லக்கூடியது. இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
இப்ப இருக்கக்கூடிய ஜனங்க பொய்கார ஜனங்களாக இருக்கிறது. அதனாலதான் இந்த ஜனங்களுக்கு விரோதமா யுத்தங்களை அனுப்புறாரு. ஏவுகணைகளை, கொலை கொலை கருவிகளை எல்லாம் அங்க அனுமதிச்சிருக்கிறாரு. இந்தியாவா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், யூரோப்பியா இருக்கட்டும், மற்ற தூரக்கிழக்கு நாடுகளாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், வடகொரியாவா இருக்கட்டும், தென்கொரியாவா இருக்கட்டும், எல்லா ஏவுகணைகளை தயாரித்து ஒருவர் கொலை செய்ய கொலை கருவிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். வானத்திலிருந்து அக்னி இறங்கி எல்லாரும் அழிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கு ஏவுகணை மூலமா. எவ்வளவு பாருங்க, மனுஷங்க எவ்வளவு வீணான காரியத்தை சிந்திக்கிறானுங்க பாருங்க. ரெடியா அவன் அழிக்கிறதுக்காகவே ரெடியா இருந்துட்டு இருக்கான். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி அவரை தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் இல்லையா? அது அவர்களை தான் சொல்ற. அந்த அவர் தான் இப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் அப்படிங்கிறார். இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். பாருங்க எவ்வளவு அற்புதமா இருக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம். கீழ்ப்படியாதவர்கள் எல்லாம் தேவன் அப்படி கொன்று போடுவாராம். கீழ்ப்படியாதவர்கள் எல்லாம் தேவன் அப்படி கொன்று போடுவார். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதியில் எச்சரிக்கையா இருங்கள். எப்படி உணர்வடைய முடியும் பூமியின் ராஜாக்கள்? உணர்வு என்பது பரிசுத்த ஆவியினால தரப்படக்கூடிய ஒன்று. அவங்க எப்படி உணர முடியும்? அவர்கள் தான் உலக பிரகாரமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களே. ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறார்கள். சிறு எல்லை தகராறுகள் வருகிறது. ஒரு தேசம் இன்னொரு தேசம் முட்டிக்கிட்டு நிற்குது. தேசங்கள், ராஜ்யங்கள் தத்தளிக்கிறது. பொருளாதார ரீதியாகவும் சரி, அவர்களுக்குள்ள ஒரு போட்டி வருகிறது, ஒரு யுத்தம் வருகிறது. ஹைபிரைட் வாருங்கிறாங்க, பயோ வாருங்கிறாங்க, ப்ராக்சி வாருங்கிறாங்க. என்ன வார்னு நிறைய எல்லா விதமான யுத்தங்களையும் அவர்கள் யுத்தம் கலக்கிறார்கள். உலக யுத்தம் வருவதற்கு ஏதுவாக உலகம் காணப்படுகிறது. யுத்தங்களும் செய்வதை கேள்விப்படுகிறீர்கள் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க என் அன்பு ஜனங்களே. அதனாலதான் சொல்றாரு, ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அப்படி யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் அழிக்கப்படுவது இல்லை. எவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடுக்கத்துடனே களி கூறுகிறார்களோ அவர்களெல்லாம் பாக்கியவான்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அறியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை முத்தம் செய்தலும் அவரை அண்டி கொள்ளுதலும் எப்படி என்றால், நீ மத்தேயு 5 நடப்பதுதான், அவர் சொன்ன வார்த்தையின்படி செய்வதுதான், நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும் என்று சொல்லுவதுதான். ஆம் அன்பானவர்களே, வீண் பெருமையாக யாரும் பேசக்கூடாது. எனக்கு எவ்வளவு பெரிய, நான் நிறைய சம்பாதித்து வைத்திருக்கிறேன், நான் வசதியாக வாடுகிறேன், என் ஆத்துமாவே நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று சொல்லாமல் நாம் என்ன செய்யணும்னா, எப்பொழுதும் பயந்து குமாரன் கோபம் கொள்ளாமலும் அவர் வழியிலே அறியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்ய வேண்டும், அவரோடு ஒப்புரவாக வேண்டும். தேவனிடத்துல பாவங்களை அறிக்கை செய்து நம்முடைய சுய புத்தி சுய எண்ணங்கள் எல்லாம் சொல்லி அறிக்கை செய்து அவரோடு ஒப்புரவாக வேண்டும். அப்படி நாம் ஒப்புரவாகவும் என்றால் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டி கொள்கிற யாவரும், இன்னும் கொஞ்ச காலம்தான் அவரோட கோபம் பற்றி எரிய போகுது உலகம் எங்கும். இந்த கொரோனா காலத்திலே நம்மளால தாங்க முடியல, நம்ம பிள்ளைகளை வெளியில அனுப்ப முடியல. இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படி உலகம் யுத்த காலத்துல எப்படி நிலை நிற்க போகுதுன்னு தெரியல. இப்ப பாருங்க, இப்பயே கூட பாருங்க, பிளைட் பறக்குது வானத்துல. அவர்கள் சாதாரணமாக பறக்கிறார்கள் நம்ம நினைக்கிறோம். எங்க வீட்டுல ஒரு சத்தம், எங்க வீட்டுல இந்த கோபால் பையன் உடைச்சிட்டு இருக்கான், அது வேற உடைச்சிட்டு இருக்கான், அந்த சத்தம் வேற கேக்குது. வேற பிளைட் வானத்துல பறக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் பிரம்மோஸ் ஏவுகணையை சுமந்து ரெடியா வானத்துல பறந்துட்டு இருப்பாங்க. சுகோய் விமானம் ரோந்து பணியிலையும் இருக்காங்க. இப்ப சைனாக்காரன் ஏதாச்சும் செஞ்சிருப்பான் தான் இவன் மேலேருந்து பறக்குறாங்க. இவன் தஞ்சாவூருக்கு மேலேருந்து பறந்துட்டு அங்கேயே இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 100 கிலோமீட்டர் 140 கிலோமீட்டர் உள்ள இதை போட்டு அடிச்சிருவான். இங்கேருந்து பிரம்மோஸை வச்சு அடிச்சிட முடியும். பிரம்மோஸை வச்சு கரெக்டா நச்சுன்னு அடிப்பான். கரெக்டா நான் டார்கெட் அடிக்கும். இப்ப புது ஏவுகணை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கானுங்க.
ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ரேடார பதம் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து அப்படியே அவங்க எங்க ரேடார் இருக்குங்கிறதையும் அந்த ஜிபிஎஸ் மூலமா அதை செயல்பட்டு அதை கரெக்டா மூப்பம் முடிச்சு அதை மெமரியில வச்சுக்கும். அவங்க ஆஃப் பண்ணாலும் அந்த இடத்த போய் அடிச்சிடும் அந்த டார்கெட்டை. அவங்க என்னென்ன மூவ் பண்ணா கூட அதையுமே அதுக்கு அதையுமே அடையாளம் கட்டி தான் அடிச்சிடும். அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி எதிரியும் நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது, அவனுமே அப்படி வச்சிருக்காங்க. இப்ப என்ன, ஒருவர் விரோதமாய் ஆயுதங்களை தூக்குகிறவர்களாக இருக்கிறார்கள். பூமியின் ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ராஜாவுக்கு விரோதமாக இந்த பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று கோபப்படுகிறார்கள். ஆனால் தேவன் அதிக கோபம் கொண்டு, அவர்களை விட அதிகமான கோபம் கொண்டு அவர்களை அடிக்கிறார். நம்முடைய காலகட்டத்திலே அது நடக்கும்னா, நிச்சயமா நம்முடைய காலகட்டத்துல நம்ம அவரை அண்டிக்கிட்டோம்னா நம்ம ராப்சர்ல போயிடுவோம். வியாக்கியானம் பேசாம இதை ஒருவேளை சுரேஷ் கேட்டானா மனம் திரும்பட்டும் பையன். சுரேஷ், நிச்சயம் நீ மனம் திரும்ப வேண்டும். இந்த செய்தியை கேட்டு, செல்வம் இந்த செய்தியை கேட்டு மனம் திரும்பணும். யூஜின் இந்த செய்தியை கேட்டு மனம் திரும்பணும். இந்த செய்தி உங்களுடைய வீட்டுக்கே வரும். எப்படி அது வந்து இந்த செய்தி வராமலாம் இருக்காது. சரி, இப்ப 45ஆம் சங்கீதத்துக்கு மறுபடியும் நம்ம வருவோம். 45ஆம் சங்கீதத்துக்கு மறுபடியும் வருவோம். இப்ப என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். அப்ப பாருங்க, இந்த ராஜாவாகப்பட்டவர் என்ன செய்யறாருன்னா, அவர் சௌரியவானாக இருந்து உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை உம்முடைய அறையிலே கட்டி கொண்டு, பாருங்க, சௌரியவான் என்றால் சர்வ வல்லவர் அர்த்தம், ஆல்மைட்டின்னு அர்த்தம். ஏன்னா அவர் மனிதர் அல்ல, அவர் தெய்வம். அதனாலதான் அவர் சௌரியவானா இருக்கிறார். சத்தியத்தை நிமித்தமும் நீதியின் கூடியும் சாந்தத்தை நிமித்தமும், சத்தியம் நீதி அப்படின்னு என்ன, கிருபையும் சத்தியமும், சத்தியத்தினுடன் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தை நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். என்ன சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல? மகத்துவம் என்றால் என்ன? அது வந்து காட்லினஸ், அது உன்னதமானது அனுபவம். மகத்துவம் என்றால் என்ன? And the majesty ride prosperly because of truth and meekness and righteousness, and thy right hand teach thee terrible things. And in thy majesty, அதாவது மகத்துவம் என்றால் மெஜஸ்டின்னு அர்த்தம். ராஜரீக அதிகாரம் படைத்தவர், அலங்கரிக்கப்பட்டவர், மெஜஸ்டி, டிவைன் மெஜஸ்டி, ராயல் ஹைனஸ். அப்ப ராஜாவாக இருப்பதற்கு யார் தேவன் தெரிந்து கொள்கிறார்? ஏன்னா சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்றும், எளிமை உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும், பூமியை நம்ம சுதந்திரிக்கணும். அததான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் மகத்துவத்தின் ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் உமக்கு பயங்கரமான உனக்கு விளங்க பண்ணும். வலதுகரம் என்றாலும் அதுவும் தான் கிளையினப்பட்ட தாசன் தான் வலதுகரம். கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? ஆகவே நாம ஒவ்வொன்றத்தோட கோரிலேட் பண்ணணும். கோரிலேஷன்ஸ் பண்ணி பார்க்கணும். அப்ப ஜெயம் என்றால் என்ன? ஜெயங்குலிகிறவன் எவனோ? ஜெயங்குலிகிறவன் யாரு? இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறவன் தான் ஜெயங்குலிகிறவன். அவன் யார்? அவன் என்ன செய்யறான்? அவன் விசுவாசத்தை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறான். அவன் ஆவில் எளிமை துயரப்படுத்தல் வழியாக செல்கிறான். அவன் தான் ஜெயங்கொள்கிறவன். பிதாவின் சித்தம் இன்னதென்று அறிந்திருக்கிறான். பிதாவின் சித்தம் என்ன? ஆவில் எளிமை துயரப்படுதல் சாந்த குணம். இதுதான். அவனே நல்ல மரம் நல்ல கனி. இவன் தான் ஜெயங்கொள்கிறவன். எவன் ஒருவன் இந்த பூமியிலே அதிக சாந்த குணம் உள்ளவனாக இருக்கிறானோ அவனே ஜெயிக்கிறான், பூமியை சுதந்திரிக்கிறான். ஒரு நாட்டை இன்னொரு நாட்டையும் பிடிக்கிறது போல ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்களாம் நாட்டை பிடிச்சாங்க, அலெக்சாண்டர். இதே போல பூமியே நம்ம பிடிக்கிறோம். எதனால? ஜெயிச்சு. எப்படி ஜெயிக்கிறது? சாந்தமாய் இருந்தால் ஜெயிக்கிறோம். அதுதான் இங்க எழுதியிருக்கு. ஜெயமாக ஏறி வாரும். யார் பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானேன்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? சங்கீதம் 22.
எங்க எத்தனை சங்கீதம் 12 பார்ப்போம். சங்கீதம் 23 23 24 அதை போட்டுக்கு பாருங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. பாருங்க, கைகளில் சுத்தமா இருக்கணுமா, இருதயத்தில் மாசு இல்லாதவனுமா இருக்கணும். ரெண்டுமே ஒண்ணுதான். கிளீன் ஹேண்ட்ஸ் அண்ட் பியூர் ஹார்ட், who hath not lifted up his soul unto vanity. அதாவது மாயையை ஆத்மாக்கு நேராக உயர்த்தக்கூடாது. தன் ஆத்மாவை கண்களை நிச்சயம் மாம்சத்தை நிச்சயம் ஜீவனத்தின் பெருமைக்கு அர்ப்பணிக்க கூடாது. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. கபடு சூதோடு பேசக்கூடாது. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் என் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ஆசீர்வாதம் என்பது என்ன? கர்த்தரால் ஆசீர்வாதம் என்பது எல்லா விதமான நன்மைகள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுங்கிறார் இல்லையா? நீதி என்றால் என்ன? நீதியின் வஸ்திரம், ஆவியிலுமே துயரப்படுதல், இதனுடைய பலாபலன்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய இது, ஆறுதல் அடைவார்கள். இதுதான் அந்த நீதியின் வஸ்திரம். ஆமா, இதுவே அவரை தேடி விசாரித்து அவரை சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. யாக்கோபு என்னும் சந்ததி மாத்திரமே போகும். இதைத்தான் இங்க சொல்றாரு, ஜெயமாக ஏறி வாரும். ஆமா, சங்கீதம் 24 இருக்கு இல்லையா? இன்னொரு இடத்துலயும் இருக்கு. அது 18 என் பிள்ளனாக 17 16 14. ஆமா, 14 12 9 8 6 4 1. கர்த்தாவே, 15ஆம் சங்கீதம். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அதாவது உண்மையான கூடாரம். அதாவது யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? தேவன் ஒரு கட்டடத்துலன்னு சொல்லல, ஒரு கூடாரத்தை சொல்றாரு, பரிசுத்த பர்வதத்துல. அப்ப ஆமா, அந்த மாதிரி சொல்லிட்டு வராரு பாருங்க, அழகா 15ஆம் சங்கீதத்துல. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டது தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கூடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. தன் பணத்தை வட்டிக்கு கூடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இதெல்லாம் படிச்சு இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கா நீங்க உரைச்சு பாருங்க. உரைகள் தான் இதெல்லாம். பாருங்க, ஒரு மனுஷன் ஏறி போறான், மகத்துவத்துல ஜெயமாக ஏறி வாரும் நம்ம சொல்றோம் 45ஆம் சங்கீதத்துல. அதுக்கெல்லாம் இந்த சங்கீதம் ஆதரவா இருக்கு. சங்கீதம். அடுத்தது, என் தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. ஆமா, உம்முடைய சிங்காசனம், அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய சிங்காசனம் இந்த பூமியில வைக்கப்படும். அது என்றென்றைக்கும் உள்ளது, இப்பொழுதும் இருக்கு, நாளைக்கும் இருக்கும். அது இன்னும் இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கும். நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். நீதி என்றால் என்ன? அக்கிரமம் என்றால் என்ன? பாருங்க, அக்கிரம செய்கைக்காரரே நீங்கள் எங்களை விட்டு அகன்று பொங்கல் ஒரு இடத்துல சொல்றாரு. அந்த வசனம் எப்படி பார்க்கணும்னா சொல்றேன் பாருங்க.
இதே பாருங்க, இந்த இடத்துல சங்கீதத்துல இருந்து புதிய ஏற்பாடு போவோம். அதுல லூக்கா, அதுல பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். என்ன சொல்றாரு? அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள்ங்கிறார். அப்ப அக்கிரம செய்கைக்காரர்னு ஒண்ணு இருக்கு. அப்ப கிரம செய்கைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கிரம செய்கைகள் தான் நீதி. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். அப்ப அக்கிரம செய்கைக்காரர்கள்னா யாரு? மேலே உள்ள வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். நல்ல கனி கூடாத மரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கள்ள தீர்க்கதரிசிகள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து விசாலமான வழியில் செல்கிறவர்கள் அக்கிரமக்காரர்கள். ஆமா, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீங்களோ அதை மற்றவர்களுக்கு அவர்களுக்கு செய்யுங்கள். அதாவது உங்களுக்கு ஒருத்தன் வந்து தோசை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாலும் நீ மற்றவங்களுக்கு வாங்கி கூடாத. இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாகும். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்க. யாராவது ஒண்ணு கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா மற்றவங்களுக்கு அதை நீங்க எடுத்து வாங்கி கொடுங்க. அப்ப அடுத்த வசனம் மேல சொல்லப்பட்ட இந்த அந்த அதிகாரத்து ஆரம்பத்துக்கு போவோமே, 7ஆம் அதிகாரத்துக்கு ஆரம்பத்துக்கு போவோமே, என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்ப்போம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். யாரையும் குற்றவாளி என்று சொல்லாதீங்க. ஒரு மனுஷன் பாவம் செய்வான், அப்பயும் அவனை குற்றவாளி என்று தீர்க்க கூடாது. அவன் மனம் திரும்புவதற்காக ஜெபம் பண்ணுவோம். ஒருத்தன் ஒரு தவறு செய்கிறான் சபையிலே என்று வைத்துக் கொண்டால் அவன் குற்றவாளி தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா குற்றவாளி என்று அவனை தீர்க்க கூடாது. அவன் மனம் திரும்புவதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அவன் மனம் திரும்புவதற்காக ஆலோசனை சொல்லணும். அவன் மனம் திரும்புவதற்காக அவனை சிக்ஷிக்கணும். இப்ப ஊழியக்காரன் நான் வந்து ஒரு ஆத்மாவை சிக்ஷிக்கிறேன், அப்ப சிக்ஷித்து வரணும். ஆனா அவனை குற்றவாளியாக நம்ம தீர்க்க கூடாது. அடுத்தது, நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படி நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். ஆகவே நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படி உங்களுக்கும் அளக்கப்படும். மற்றவர்களை நம்ம மதிச்சோம்னா நாம மதிக்கப்படுவோம். மற்றவர்களுடைய ஜெபம் செய்யும் போது அதை கவனிக்கணும். அதை நம்ம ஜெபிக்கும் போது அது வந்து நமக்கு வந்து ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்ததான் சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய கண்ணில் கூட உத்தரத்தை உணர வேண்டும். அப்படி உணராமல் இருந்தால் அது அக்கிரம செய்கை. புரியுதா? இதோ உன் கண்ணில் அப்படிங்கும்போது, மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு. நாம் மாயக்காரன் என்பதை உணர்ந்து கொள்ளணும். மாயக்காரன் வேற, மாயக்காரன் வேற. புரியுதா? பரிசுத்தமானது நாய்களுக்கு போடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றியின் முன் போடாதீங்கள். பரிசுத்தமானது நாய்களுக்கு கொடுத்தோம்னா அப்ப அக்கிரம செய்கை. உங்கள் முத்துக்களை பன்றிகள் மின் போடக்கூடாது. போட்டால் தங்கள் கால்களால் மிதித்து திரும்பி கொண்டு. அதாவது எல்லாத்துக்குமே நம்ம சத்தியத்தை சொல்ல முடியாது. நாய் போன்ற ஜனங்கள் இருக்காங்க. என்ன ஜனங்க இருக்காங்க? நாய் போன்ற ஜனங்களும் இருக்காங்க. நல்லா கவனிக்கணும். நாய் போன்ற ஜனங்களும் இருக்காங்க. ஆமா, உங்களுக்கு முத்து அப்பா தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு உங்களுக்கு பீறிப்படும். நாய் போன்றவர்களும் பன்றி போன்றவர்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம சத்தியத்தை சொல்ல முடியாது. அவங்கள்ட்ட போய் நம்ம சரியா நிகர நின்று பேசிட்டு கூடாது, விலைக்கு வந்துடணும். அப்புறம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இவைகள் எல்லாம் கிரம செய்கை. கேட்பதும் தேடுவதும் தட்டுவதும் கிரமமான செய்கை. கேட்காமல் இருந்தால் அது அக்கிரம செய்கை. ஆமா, உங்களை எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிறவன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? அப்ப பரலோகத்தோட பிதா நல்லவர் என்பதை நம்ம அறிஞ்சிருக்கணும். ஆமா, நன்மையானவைகளை கொடுப்பாருங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கணும். நம்ம எல்லாமே பிதாவின் இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அன்பானவர்களே. அப்படி நம்ம பிதாவின் இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக நமக்கு எல்லா தீமையும் வந்து சேரும். நம்ம பெற்றுக்கிறது எல்லாமே அவிசுவாசத்தினால் வந்ததாக இருக்கும். நம்ம திருடி பொய் சொல்லி ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கிட்டோம்னா அது வந்து அவிசுவாசத்தினால் வந்த. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. காணிக்கை செலுத்தப்படாமல் வைத்திருக்கிற எல்லா சம்பாத்தியங்களுமே வேஸ்ட், வீணான காரியமா இருக்கிறது. அது அக்கிரம செய்கையா இருக்கிறது. இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்கிறது கிரமமான செய்கை. கேட்டுக்கு போகிற வாசல் வழியா போறது அக்கிரம செய்கை. இப்படியே சொல்லிட்டு வந்துதான் அவர் அக்கிரம செய்கைக்காரருங்கிறார். 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம்னா
மனுஷர் காண வேண்டும் என்று தான தர்மம் பண்ணுவது. அடுத்தது வந்து மனுஷர் காண வேண்டும் என்று ஜெபிப்பது. அடுத்தது வந்து ஜெபிக்கும் போது வீண் வார்த்தைகளை அலப்புவது. அதன் பிற்பாடு என்ன செய்யறது, அடுத்தது வந்து ஜெபிக்கும் போது மற்றவர்களுக்கு 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மற்றவங்கள தப்பிதங்களை மன்னிச்சிடணும். மற்றவங்கள தப்பிதத்தை மன்னிச்சுட்டு தான் நம்ம ஜெபிக்கணும். எல்லாம் நமக்கு விரோதமாக மற்றவங்க கொடுத்த நமக்கு கடனாளியா இருக்கிறவங்களெல்லாம் நம்ம மன்னிக்கணும். கடன்னா காசு பணத்தை நான் சொல்லல. ஒரு சகோதரர் உங்களை திட்டாரு, அவரை மன்னிச்சிடுங்க, அவ்வளவுதான். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறது அப்ப பாருங்க, உபவாசிக்கும் போது மனுஷர் காண வேண்டும் என்று உபவாசிக்கிறவர்கள் அவர்கள் அக்கிரம செய்யக்காரர்கள். அடுத்து பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்கள் அவர்கள் அக்கிரம செய்யக்காரர்கள். புரியுதா? இப்படியே கண்ணானது கெட்டதா இருக்கிறவர்கள் அக்கிரம செய்யக்காரர்கள். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முற்படுகிறவர்கள் அக்கிரம செய்யக்காரர்கள். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நாம் கவலைப்படுகிறவர்கள் அக்கிரம செய்யக்காரர்கள். ஆகாயத்து பற்றி கவனிக்காமல் இருக்கிறவர்கள் அக்கிரம செய்யக்காரர்கள். கவலைப்படுகிறவர்கள் அக்கிரம செய்யக்காரர்கள். அப்ப கவலைன்னா பண ஆசைன்னு அர்த்தம். கவலைங்கிறது என்னது? பண ஆசை. இப்ப நம்ம கார் வாங்கிட்டோம், அப்ப பக்கத்து வீட்டுக்காரன் இதை விட சிறந்த கார் வச்சிருக்கான், நம்ம அதை விட சிறந்த காரை வாங்கணும்னு நம்ம நினைக்கிறதா கவலை. அவன் கார் வச்சு வாங்கிட்டான்னா அதை குறித்து நமக்குள்ள கவலை வரக்கூடாது. உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? அப்ப கவலைப்பட்டாலே அது பாவம். புரியுதா? ஆமா, அது பாவமாக இருக்கிறது. அடுத்தது அது அக்கிரம செய்கையாக இருக்கிறது. அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியும் தேடுவதே கிரம செய்கை. அப்படி தேடாமல் இருப்பது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடாமல் இந்த உலகத்தை நோக்கி ஓடுவது அக்கிரம செய்கை. இப்ப பாருங்க, இந்த சாமிநாதன் என்கிற பையன், அவன் வந்து வீண் பெருமைக்காரனாக இருந்து அவன் என்ன செய்யறான், அவன் வந்து உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கான். அவன் வந்து அவன்கிட்ட போய், ஏன் நீங்க பிரியாணி 300 பிரியாணி போச்சு 4 பிரியாணி போச்சுன்னு பெருமையா பேசும்போது எல்லாம் போகும், நீ காணிக்கை கொடுத்தியாயான்னு கேட்டிருக்கான் ஆறுமுகம். அதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு இருக்கான். அப்ப யாரு? அவன் அக்கிரம செய்யறான். யாரு? அந்த பையன். பாருங்க, அவன் அவன் வந்து என்னன்னா அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அப்ப பாருங்க எவ்வளவு திமிர் இருக்கு பாருங்க அவனுக்கு. ஆமா, 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? கவலைப்படக்கூடாது. நாம் கவலைப்படாமல் நாள் கவலைப்பட முடிக்க செஞ்சிடணும். நீ மட்டும் விசுவாசிச்சுட்டு அடுத்த நாளுக்கு உள்ள போகப்பா, அந்த நாள் உனக்காக கவலைப்பட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். அந்த நாள்ல நடக்கிறது என்னன்னு தெரியாது. இப்படியே நம்ம பார்த்தோம்னா 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்களேன் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அக்கிரம செய்கை என்னன்னா, இந்த கற்பனைகள் எல்லாவற்றும் சிறிதான தொண்டையாக மீறி அமிதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன். அப்ப கற்பனைகளை மீறியோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டோ அத மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் சிறியவன் என்னப்படுவான் இருக்கு. ஆனால் இவங்களை கை கொண்டு போதிக்கிறவனும் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான் இருக்கு. அப்ப பாருங்க, சிறியவன் பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் என்னப்படுவான் இருக்கு இல்லையா? இப்ப ராஜ்யம், பரலோக ராஜ்யம் பூமியிலே அவன் சிறியவன் என்னப்படுவான் இருக்கு. அடுத்து வேதபாரகர்கள் பரிசேயர்கள் நீதியிலும் உங்களுக்கு நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்கிறார். பாருங்களேன், பாருங்க, பரலோக ராஜ்யத்துல சிறியவனும் இருக்கான் பெரியவனும் இருக்கான். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்காதவர்களும் இருக்கிறாங்க. பாருங்க, 3 வகையான ரகங்கள் இருக்கு. வேதபாரகர்கள் பரிசேயர் என்பவருடைய நீதி. அப்ப வேதபாரகர்கள் பரிசேயர்களும் நீதி உடையவர்கள் வந்து அவங்க எங்கதான் இருக்காங்க? பரலோக ராஜ்யத்துக்கு இப்பதான் இருக்காங்க. எப்படின்னா, வேதபாரர்களுடைய நீதி என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசேயர்களுடைய நீதி என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசேயர்கள் என்ற ஒரு சங்கம் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் 10 கற்பனைகளை தியானிக்கிறார்கள் ஆவியிலுமே. அதாவது 10 கற்பனைகள்னா, கொலை செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக சொல்றாங்க. ஆனா அந்த கற்பனைகளை அவங்க கை கொண்டதே கிடையாது. அதான் பரிசேயர்களுடைய நீதி. பரிசேயர்களுடைய நீதி என்ன? 10 கற்பனைகள். ஆனா நம்முடைய நீதி என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 5 ஆவிகளிலுமே துயரப்படுதல். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா,
பரிசேயர்களுடைய நீதியை விட அதிகமான நீதி நமக்கு செய்யலைன்னா நம்ம இன்னும் அந்த நீதியில குறைபடுறோம். அப்ப சொல்றாரு, சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் அக்கிரம செய்கைக்காரன், சகோதரனை வீணினே என்று சொல்லுகிறவன் அக்கிரம செய்கைக்காரன். சகோதரனை கிண்டல் பண்ணக்கூடாது, சகோதரன் நம்ம என்ன செய்யக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. அடுத்தது, மூடனே என்று சொல்லும் போது எரிநரகத்துக்கு இதுவா இருக்கிறான், அவனும் அக்கிரம செய்கைக்காரன். ஆகவே பலிபீடத்தில் நின்று உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறைவு அங்கே நினைவு கூறுவாயாகில். இப்போ ஒரு சகோதரனை வந்து பாலுவுக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்ம மத்திய 5 இருக்கிறேன்னு சொன்னா நீதான் அப்படி முட்டாளா இருக்குன்னு அர்த்தம். அங்கேதானே பலிபீடத்தின் மேல் உன் காணிக்கையில வைத்து விட்டு முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்ப காணிக்கையை நீ செலுத்த முன்பு, அதாவது ஜெபிக்கவோ உபவாசிப்பதோ, உபவாசிப்பதுமே ஒரு காணிக்கை தான், ஜெபிக்கிறதும் ஒரு காணிக்கை தான், தசமபாகம் கொடுக்கறதும் ஒரு காணிக்கை தான். நீ எதை செய்தாலும் உன் சகோதரனை குறித்து பேசின வார்த்தைகளுக்காக போய் மன்னிப்பு கேளு அவன்கிட்ட, அதை உணரு. அப்படி செய்யலைன்னா அது அக்கிரம செய்கைக்கா. அப்புறம் எதிராளி உன்னை நியாயாதிபதி இடத்துல ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவை இடத்துல ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போது சீக்கிரமாய் அவனுடைய நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவனிடத்துல புறப்பட மாட்டாய், நீ கடனாளியா ஆயிடுவ. நீ ஒரு சகோதரனுக்கு விரோதமா ஒரு பாவம் செஞ்சேன்னா நீ அவனை மூடனே என்று சொல்லிட்டேன்னா அவன்கிட்ட போய் நீ ஒப்புரவாகணும். இல்லாவிட்டா நீ வந்து அதுக்குரிய விலையை கொடுத்தாகணும், டோல் பே பண்ணி ஆகணும். டோல் என்பது மரணம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்ப மரணத்தை ஜெயிக்கிறோம் தெரியுமா? நாணம் அடையாமல் ஒளிவுமுக வாசலிலே பேசுவோம். எப்ப? கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் நகரத்தை காவல் செய்யாவிடில். கர்த்தர் அங்கதான் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் நகரத்தை காவல் செய்யாவிடில். அப்ப கர்த்தர் வந்து ஒருத்தனுடைய வீட்டை கட்டினார் என்றால், கர்த்தர் ஒருத்தனுடைய நகரத்தை காவல் செய்வார் என்றால், கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு வருத்தத்தின் அப்பத்தை கொடுக்காமல் நல்ல இளைப்பாறுதலையும் நல்ல சந்தோஷத்தின் அப்பத்தையும் கொடுப்பார் என்றால், அவன் தானே டோல் பே பண்ணாம எங்க போவான்? டோல் என்றால் மரணம், பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அந்த மரணத்தை ஜெயிச்சு அவன் போயிடுவான். எவன்? மத்திய 5 நடக்கிறவர்கள் அவர்களே மரணத்தை ஜெயிப்பார்கள். அதை பேசிக் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் கண் சுருகி போன குருடரை போல மாறிவிடுவார்கள். ஆகவே சீக்கிரம் நீ வந்து இந்த பேசினதுக்கெல்லாம் வருத்தப்படு. அடுத்து, விபச்சாரம் செய்யாமல் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆனா ஸ்திரீ இச்சையோடய பார்க்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா. அப்புறம் உன் வலது கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. பாருங்க, எத்தனை பேர் செல்போனை வச்சு தப்பான காரியத்தை பார்த்துட்டு இருக்காங்களா இல்லையா? அப்புறம் என்ன சொல்லப்படும்? மனைவியை தள்ளி விடுகிற எவனும் தகுந்த சிந்தி கொடுக்கிறவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மனைவியை தள்ளி விடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, தேவையில்லாம சண்டை போட்டு மனைவி கூட்ட என்ன செய்யக்கூடாது. அடுத்தது வந்து தொடர்ந்து நீ வாசிச்சுட்டே வந்தா, பொய்யான இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலே செலுத்துவாயாக. பொய்யான இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலே செலுத்துவாயாக. பொய் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. சத்தியம் பண்ணவும் கூடாது. பொய் சொல்ல சத்தியம் நம்ம கையில எதுவுமே கிடையாது. அடுத்தது, அதெல்லாம் அக்கிரம செய்யக்காரர் தான் செய்வாங்க. நான் சத்தியம் பண்ணிக்கிறவர்கள். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். இப்படியே சொல்லதான் உள்ளதை உள்ளதென்று சொல்லுகிறவர்கள் தான் தேவனுடைய நீதிமான்கள். இல்லாவிட்டா அவங்க வந்து அக்கிரம செய்யக்காரர். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பழிவாங்க நினைக்கிறவர்கள் அக்கிரம செய்யக்காரர்கள். இப்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் வலது கணத்தை அறைந்தால் அவன் மனு கணத்தை திருப்பி கொடு. உன் வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டு விடு. அதுதான் என்னது? அவர்கள் தான் கிரம செய்கைக்காரர்கள். 1 மைல் தூரம் கூட 2 மைல் தூரம் போ, விட்டு கொடுங்கிறார். அவன் தான் கிரம செய்கைக்காரன். சத்ருவை பகைக்கிறவர்கள் எல்லாம் கிரம செய்கைக்காரர்கள் கிடையாது. சத்ருக்கும் நேசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இப்படியே பார்க்கும்போது உங்களை அப்புறம் சொல்லிட்டே வந்தீங்கன்னா, பரலோகத்தினுடைய பிதா பூர்ண சர்க்குணராய் இருப்பது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அப்ப அக்கிரம செய்கை
என்னான்னு நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். அதெல்லாம் விடுத்து நம்ம பூர்ண சற்குணத்துவத்துக்கு நோக்கி நம்ம போகணும். ஏன்னா அந்த கடைசி காலத்துல அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷத்த நன்மையானது ஒன்று வைத்திருக்கிறார். அப்ப இந்த காலத்துல நமக்கு விசேஷமான ஒண்ணு வந்து நம்மள பூர்ண சற்குணத்துவத்தோட மாத்த போகுது. நம்முடைய கோபம், தாபம், எரிச்சல், பலகீனம், அறியாமை, முட்டாள்தனங்கள், அவிசுவாசங்கள், கவலைகள், பயம், திகில் இவையிலிருந்து நம்ம விடுவிக்கக்கூடிய ஒரு ஆவியானவர் வருகிறார். அந்த ஆவியானவர் நம் மீது வரும் பொழுது நாம எல்லா விதமான அக்கிரமங்களிலிருந்து விடுபடுவோம். அக்கிரமத்தின் கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவோம். அன்பானவர்களே, பரலோகத்திலுள்ள பிதா பூர்ண சற்குணராய் இருப்பது போல நாமும் மாறுவோம். அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாக மாறிவிடுவோம். யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பாக மாறிவிடுவோம். தெரிஞ்சுக்கோங்க, அவர் என்னவாக இருக்கிறாரோ அதே அனுபவம் நமக்கு கிடைக்க போகுது. இததான் தேவன் சொல்றாரு. அப்ப அக்கிரமக்காரரே, அக்கிரம செய்யத்திலிருந்து நம்ம விடுபடுறோம். அக்கிரமத்திலிருந்து நம்ம என்ன செய்யறோம்? ஆமா, இதோ அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று பொங்கல் சொல்றாரு. இப்ப என்னெல்லாம் அக்கிரம செய்யன்னு பார்த்தோமா இல்லையா? மத்திய 5, 6, 7 எல்லாம் சொல்லப்பட்டிருக்கூடிய எல்லா காரியங்களிலும் கிரமமும் இருக்கிறது, அக்கிரமமும் இருக்கிறது. ஏசு எதெல்லாம் செய்ய சொன்னாரோ அதெல்லாம் கிரமம், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் அக்கிரமம். இந்த அக்கிரமங்கள் எல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறதுல போகணுங்க. நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆனா நிறைய வேலை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஹோம்ஒர்க் நிறைய. 5, 6, 7 படிச்சு அதுல எது கிரமம் எது அக்கிரமம் என்று சொல்லியிருக்கிறதோ அதைப்படி செய்யுங்கள் சகோதரர்களே, அதன்படி நடக்க முற்படுங்கள் சகோதரர்களே. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதுதான் கிரமமாக இருக்கிறது. கேட்டுக்கு போகிற வாசல் அக்கிரமமா இருக்கிறது, அது விரிவாக இருக்கிறது. அக்கிரமம் என்றால் கெட்ட கனி, கிரமம் என்றால் நல்ல கனி. கிரம செய்கைக்காரர்களாக இருக்க வேண்டும், கிரமமும் நல்லொழுக்கமும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அது அழகா தேவன் அதை மத்திய 5, 6, 7 அழகாக சொல்லியிருக்கிறார். ஆமா அன்பானவர்களே, சரி மறுபடியும் அந்த சங்கீதத்துக்கு வருவோம். அந்த சங்கீதத்துக்கு வந்துருவோம். சங்கீதம் சங்கீதம் 45. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆமா, தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்தது போல ஜெயங்கொள்கிறவனும் அந்த சிங்காசனத்தில் அமர்வான் என்று சொல்லப்பட்டிருக்கு. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. பாருங்க, இதை எங்க படிக்கலாம்? இந்த இந்த இதுக்கு ஒப்பான சங்கீதம் 110 சங்கீதத்துக்கு வாங்க. 110 சங்கீதத்தை வாசிங்க. கர்த்தர் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரசத்தில் உட்காரும். கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்கள் நடுவே ஆளுகை செய்யும் செங்கோல். அந்த செங்கோல் என்ன செய்யுது? உம்முடைய பராக்கிரமத்தினாலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களா இருப்பார்கள். அப்ப அந்த செங்கோல் ஜனங்களை என்னவாக மாற்றுகிறது? மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். பாவில் எளிமை, துயரப்படுதல், சாந்த குணம், இப்படி போன்ற எல்லா குணத்தையும் உடையவர்களாக இருப்பார்கள். விசுவாசத்தை உடையவர்களாக இருப்பார்கள். விசுவாசம் வரும் பொழுது அது பூர்ண மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். மனப்பூர்வமாய் காணிக்கை கொடுப்பார்கள், மனப்பூர்வமாய் மற்றவர்களை நேசிப்பார்கள், மனப்பூர்வமாய் கபடற்றவர்களாய் இருப்பார்கள். ஆமா, உமது பராக்கிரமத்து நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். விடியற் காலத்தில் கர்ப்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யவுன ஜனம் பிறக்கும். யவுன ஜனம் என்றால்னா மறுபடியும் இளமையை நாம் பெற்றுக்கொள்வோம். யங்னஸ் போட்டிருக்கு பாருங்க. The people shall be willing in the day of thy power, in the beauties of holiness, from the womb of the morning. பாருங்க,
thou hast the dew of thy youth அப்படின்னு போட்டு பாருங்க. யூத் எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை இங்க வியாக்கியானம் கொடுக்கப்படுது. அவருடைய செங்கோல் அங்க இருக்கு. அவர் வலது பாரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறார். சிங்காசனத்துல அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறாரு. மெல்கி சேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரித்துவம் அவருக்கு கொடுக்கப்படுது. அவர் கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார், ஜி பெங்கை வெட்டுவார், புட்டினை வெட்டுவார், ட்ரம்பை வெட்டுவார். அடுத்து எவன் ராஜாவாக வருகிறானோ அவனை வெட்டுவார். விஸ்தாரமான தேசத்தின் தலைவர்களை, நாடு பிடிக்கக்கூடிய சைனாவுடைய தேசத்தின் தலைவர்களை, கம்யூனிஸ்ட் லீடர்களை எல்லாம் கொன்று போடுவார். அயோக்கியர்களை கொன்று போடுவார். அவ்வளவு திமிரு. கொரோனாவை பரப்புறானுங்க, பயோ வார், ஹைபிரிட் வார பண்றானுங்க, ப்ராக்சி வார் பண்றானுங்க. ஆமா, அதாவது அதுக்கப்புறம் ட்ரேடு வார் பண்றானுங்க. எல்லா யுக்திகளையும் கண்டுபிடிச்சு அவனுக்கு என்ன போறான், 6 அடி நிலத்துக்குள்ள போறதுக்கு தான் இந்த ஆட்டம் போறானுங்க, படுபாவீங்க. ஆனா தேவன் வெட்டுவார், அவர்களை வீழ்த்தி போடுவார். அவர் என்ன செய்வார்? அவரு வீழ்த்தவே வீழ்த்துவார். அவர் ஜாதிகளுக்குள்ளே நியாயம் தீர்ப்பார். அதாவது எல்லா நாடுகளையும் நியாயம் தீர்ப்பார். விஸ்தாரமான தேசத்தின் தலைவர்களை நொறுக்கி போடுவார். வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆக தமது தலையை எடுப்பார். ஆமா, பரிசுத்தாவியானவருடைய காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. குடிப்பார், நதியிலே குடிப்பார், அவர் தலையை எடுப்பார். ஆமா, he shall drink of the brook in the way, there shall he lift up. அவர் வாழ்க்கையில அவர் சின்ன பிள்ளையா இருக்கிறதுங்கிறது வேற, அப்புறம் தலையெடுத்து வாழ்றதுங்கிறது வேற இல்லையா? இன்னைக்கு சின்ன பிள்ளைகளாக இருக்கிறவங்க நாளைக்கு டாக்டராகவும் இன்ஜினியராகவும் போயிடுறாங்க. இப்போ பாபு சின்ன பிள்ளையா இருக்கான், ஆனா நாளைக்கு டாக்டர், நாளைக்கு இன்ஜினியரா அவன் பேசி நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவான். தலையெடுத்து தாய் தகப்பனை காப்பாற்றுவான். அப்படித்தானே? தலையெடுத்தல். அப்ப இப்ப அவர் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனா அவர் சீக்கிரமாக அவர் தலையெடுப்பார். ஹல்லேலூயா. தெரிஞ்சுக்கோங்க, வழியிலே இடுக்கமான வாசலிலே, வழியிலே அவர் இடுக்கமான வாசலிலே நதியை குடிப்பார், நதியில் குடிப்பார். இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தை தழுவினார் அல்லவா? இந்த பிதாவே இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும் என்று சொல்லி, அதுபோல இது ஒரு அபிஷேகம். இது இது ஒரு மான காரியம். அது ரகசியமாக இருக்கிறது. அது தேவன் நமக்கு வெளிப்படுத்துவாராக. அவர் மகா அதிகாரத்தை பெறக்கூடிய ஒரு நதி உண்டு, தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப தேவனுடைய நகரம்னா யார்? நாம தான் அவருடைய நகரம். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார், சீர் மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உன்னையேன்னு சொல்லி சியோன் நகரத்தை சொல்றாங்க. சியோன் என்றால் என்ன? அது உன்னதமான சியோன், நாம தான். பூர்ண வடிவுள்ள சியோன், நாம தான். அது தலைக்கல் பொருத்தப்பட்ட சியோன். விசுவாசம், ஆவில் எளிமை, துயரப்படுதல், சாந்த குணம் என்று 10 வெள்ளி காசு கொண்டு அலங்கரிக்கப்பட்ட சியோன் நாம். வெண் வஸ்திரத்தினால் அலங்கரிக்கப்பட்ட சியோன். ஆமா ஆமா, அவர் ஜாதி குழுக்குள்ள. ஆமா, அவர் அப்படிப்பட்ட சியோன் நம்ம மத்தியில, சியோன் நமக்கு இருக்கு. கர்த்தர் சியோனும் வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சியோன் இருக்கு, மேலான எருசலேம், உன்னதமான சியோன் இருக்கிறது. அங்கேருந்து இந்த சியோனுக்கு தேவன் என்ன செய்யறார்? தன்னுடைய செங்கோலை அனுப்புகிறார். இப்படியே பேசிக்கிட்டே போனாங்க. வியாக்கியானம் பண்ணோம்னா இப்படியே இந்த நாட்கள் 45ஆம் சங்கீதத்துக்கு மறுபடியும் வாங்க. ஒரு ராஜாவை குறித்தே இவ்வளவு விஷயத்த பேசுறோமே, அப்ப ராணி குறித்து இதே மாதிரி விசேஷங்கள் எவ்வளவு இருக்கும்? நாற்பத்தஞ்சு சங்கீதம். அப்ப பாருங்க, உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்கள் இதயத்துக்குள் பாயும். ஜனசதங்கள் உமக்கு கீழே விடுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவுமா இருக்கிற அப்படின்னா ஜெயிப்பாராம் பூமியின் ராஜாக்களை. பூமியின் ராஜாக்கள் விழுந்து போவாங்க. தேவனே உடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் பொழுது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. நீ நீதி விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். அதனால் தேவனே உடைய தேவன் உடைய தோழரை பார்க்கலும் உமது ஆனந்த தலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அதாவது
அவர்களுடைய தோழர்கள்னா யாரு? தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், இவங்க தோழர்கள். அவரெல்லாம் பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் என்னப்பட்டார். இயேசுவானவருக்கு தேவன் அளவில்லாமல் தன் ஆவியை கொடுத்தார், பரிசுத்த ஆவியை. அதுதான் அதிகமான ஆவியை, பூர்ணமான ஆவியை பெற்றவர். அப்ப அவருக்கு ஒரு ராஜஸ்திரி கொடுக்கப்படுறான். இப்ப ராஜஸ்திரி நாம தான். இப்ப இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய நாயகர். இப்ப ராஜஸ்திரி இங்க இருக்கிறார். உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமார்த்திகளும் உண்டு. அநேக சபைகள் இயேசு பேரை சொன்னாலும் அநேக அநேக சபைகள் ரட்சிக்கப்படுகிறது, ரட்சிக்கப்படும். ஆனா மணவாட்டிங்கிறது ஒருத்தி தான், அவதான் குமாரத்தி. குமாரத்தியே, நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தை உன் தகப்பன் வீட்டையும் மறந்துரு, உன் ஸ்தாபனத்தை மறந்துரு, உன்னுடைய ஜனங்களை மறந்துரு, உன்னுடைய சபைக்காக நீ வைராக்கியம் பாராட்டாதே. இந்த செய்தியை கேட்கிறவர்கள் ரோமன் கத்தோலிக்க சபையிலேயோ புரோட்டஸ்டன்ட் சபையிலோ இருந்தாலும் அந்த சபையை மறந்துடுங்கிறார். ஜென்ம சுபாவம், அதாவது உன்னோட தகப்பன் வீடுனா உன் உடம்பு, உன் மாம்சத்தின்படி நடக்காதுன்னு அர்த்தம். அதான், உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தையும் மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். நாம மறதி இருந்தால் நம்ம அழகு உள்ளவர்களாக மாறிவிடுவோம். உலக பிரகாரமாக இந்த உலகத்தின் இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை நாம் மறப்போம் என்றால், நாம் பெருமைக்காரர்களாக இருப்போம் என்றால் அதுதான் அழகுங்கிறார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். தீர்க்குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான் உன் தயவை நாடி வணங்குவார்கள். நல்லா கவனிங்க. இப்ப நம்ம அற்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இனி சீக்கிரத்திலே இந்த உலகத்திற்குரிய எல்லா ஐஸ்வர்யவான்களும் நம்மை பார்த்து நம்மை வணங்கக்கூடிய காலம் வரப்போகிறது. ஆமா, அதுக்காக காத்திருப்போம். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கல் அல்ல. ராஜகுமாரத்தை உள்ளாக பூர்ண மகிமை உள்ளவள், ஆவில் எளிமை உள்ளவள், துயரப்பட்டு கொண்டிருக்கிறவள், சாந்த குணமுள்ளவள், இரக்கமுடையவள், நீதியின் மேல் பசிதாக முடியவள். இதுதான் உள்ளாக பூர்ண மகிமை, இன்னர் பியூட்டி. அதுதான் ஒரு காலத்துல உமா சகோதரியோட கனவை உமா சகோதரிக்கு இன்னர் பியூட்டி என்று சொன்னார். ஆனா பாருங்க, எதை வச்சு இன்னர் பியூட்டின்னு சொன்னா அவர்கிட்ட முழு இன்னர் பியூட்டியே கிடையாது. அவளுடைய பொற்சரிகையாக இருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவின் இடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். ஆமா, 10 கன்னிகைகள் போறாங்களா இல்லையா? அது மாதிரிதான். அப்ப அநேகர் சேர்ந்துதான் ஒரு மணவாட்டியை உருவாக்குகிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார். நல்லா கவனிச்சுட்டு வருவோம், நல்லா கவனிப்போம். அப்ப என்ன செய்யறாரு? உங்க நாமத்தை எல்லா அப்ப பாருங்க, அந்த காலகட்டத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, உம்முடைய பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்கள் பூமி எங்கும் ராஜாக்களை வைப்பார். பாருங்க, பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களிடத்திற்கும் திருப்பப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய குமாரர் அவர்கள் யார்? தேவ புத்திரர்கள், மரணத்தை ஜெயித்தவர்கள். ஆமா, அப்ப குமாரர்கள் அவர்கள் இருப்பார்கள். அப்ப பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை விட சிறந்தவர்கள் கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய குமாரர்கள். இந்த காலகட்டத்தில் வாடுகிறவர்கள் தான் அந்த குமாரர்கள். அவர்கள் தான் தேவ புத்திரர்கள் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லப்படுது. ரோமர் 8ல தான் அந்த குமாரர்கள் வருகிறார்கள். அவர்கள் கடைசி காலத்தில் வருவார்களாம். அவர்கள் தான் அந்த பில்டிங்ல டாப்ல அந்த அந்த பிரமிடு அந்த உள்ள அதனுடைய உச்சியில அந்த கடைசி காலத்துல வைக்கப்படுவார்கள். அதுதான் நம்ம சபையாக இருக்க வேண்டும். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். நாம் இந்த பூமியிலே பெரிய ஊழியத்தை செய்ய போகிறோம்.
உயிரோடு இருந்து. ஆகவே சோர்ந்து போக வேண்டாம், கர்த்தரை அண்டிக் கொள்வோமாக. உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் துதிப்பார்கள். அப்ப கடைசி காலத்துல அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்படும். மனுஷகுமாரனுடைய ஊழியம் மகா பிரஸ்தாபமாக பேசப்படும். சிருஷ்டிப்பு நிகழும், எழுந்து போன அவயவங்கள் உருவாகும். மரம், செடி, கொடி, ஆடு, மாடு, குதிரை, காட்டு விலங்குகள் எல்லாவற்றுக்கும் சுவிசேஷம் செல்லும். இந்த புத்துணர்ச்சி பெறும். அது தேவ புத்திரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து பார்ப்போம். எங்கே புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். அதுல ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தேவபுத்திரர், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இவங்க தான் தேவனுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, தேவனோடு பாடுபட்டால் நாம் தேவனோட புத்திரராக மாறுகிறோம். தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு, அதாவது சன்ஸ் ஆஃப் காட் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு பாருங்க, ப்ளூரல், அது ப்ளூரல்ல போட்டிருக்கு, அது கவனிங்க. For the earnest expectation of the creature waiteth for the manifestation of sons of God. God manifested in flesh. அதான் manifestation. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வெளிப்பட்டார். ஞான ஸ்நானத்தின் போது வெளிப்பட்டார். மாம்சம், வார்த்தை மாம்சமானது. God made manifested in flesh. படிச்சு பாருங்க, அழகா manifestation, இந்த வேர்டை தான் படிக்கணும். இந்த வேர்ட் manifested, வெளிப்படுதல். இததான் வெளிப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த வசனங்கள் எல்லாம் அழகா பிடிச்சுக்கோங்க. வெளிப்படுதல். இந்த பாருங்க, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இல்லையா? போட்டிருக்கா இல்லையா? மேனிஃபெஸ்டட் இன் ஃபிளஷ். இங்கிலீஷ்ல பாருங்க. 16வது வசனம். And without the controversy, great is the mystery of godliness. God was manifest in the flesh. God was manifest. God மாம்சத்தில் உருவாக்கப்பட்டான் இருக்காங்க. God was manifest. God manifested in flesh, in the flesh. இததான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதுலயும் பாருங்க, இததான் இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இங்க யோவான் எழுதின சுவிசேஷத்துல வார்த்தை மாம்சமானது. அந்த வார்த்தை மாம்சமாகி, and the word was made manifest, made flesh, dealt among. இந்த இடத்துல begotten அப்படின்னு சொல்லி இந்த இடத்த மாத்தி எழுதியிருக்காங்க. made manifested in flesh ன்னு வரும். was made flesh, made manifested in flesh ன்னு வரணும். ஏன் மாத்தி எழுதியிருக்காங்கன்னு தெரியல. பார்ப்போம், ஆன்லைன்ல பார்ப்போமே. ஆன்லைன்ல பார்ப்போம். made manifested in flesh. இது என்னன்னு பார்ப்போம். சர்ச் பண்ணி பார்த்தோமா? ஜீசஸ் இஸ் காட் manifested in flesh. John 1:1, John 1:4-2 அப்படி போட்டு பாருங்க. தீமோத்தேயு, what does God was manifest in flesh mean? John 1:1. இமேஜில் இருக்காது. என்னடா இன்ட்ரெஸ்டுக்குள்ள போயிடுச்சா? ஆல். Manifest in flesh.
Made manifest in flesh. KJV. இந்த இடத்துல எத்தனை வசனம் போட்டிருக்கு? அந்த வார்த்தை மாம்சமாகி. 14வது வசனம். ஜான் 1:14. ஜான் 1:14 பார்ப்போம். JOHAN 1:14. இங்கிலீஷ்ல என்ன போட்டுருக்கு பார்ப்போம். became flesh இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. NIV என்ன போட்டிருக்கு? became flesh போட்டிருக்கு. NKJV என்ன போட்டிருக்கு? NKJV fantastic. became flesh போட்டிருக்கு. made manifested in flesh வரும். ரைட். KJV பார்ப்போம். And the word became flesh and dwelt among us, and we begotten by Father, and his glory, the glory as the only begotten of the Father. Made flesh. சரி, manifested in flesh தான் அந்த இடத்துல வரும். ஏதோ நான் பார்த்துருக்கேன். சரி, அதெல்லாம் விடுங்க. மேட் மேனிஃபெஸ்ட், அதாவது அவர் வார்த்தை வெளிப்பட்டது இல்லையா? இப்படியாக பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப ரோமர் 8க்குள்ள வாங்க, மறுபடியும் ரோமர் 8க்கு வாங்க. ரோமர் 8ல என்ன சொல்லப்பட்டது? தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுகிறார்கள், மேலும் எவர்கள் தேவனோட ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப தேவனோட புத்திரர் என்று சொல்லப்படுது அந்த வார்த்தையை மட்டும் பார்ப்போம். சன்ஸ் ஆஃப் காட். இந்த சன்ஸ் ஆஃப் காட் தான் இங்க வெளிப்பட போகிறார்கள். என்ன செய்ய போகிறார்கள்? தேவனோட புத்திரர் வெளிப்படுவதற்கு. ஃபார் த ஏர்னஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த கிரியேஷன் வெயிட்டத் ஃபார் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் காட். எல்லாம் காத்துட்டு இருக்கான் சிருஷ்டியானது. எப்படா அந்த பிரசங்கம் வரப்போகுது? எப்ப அந்த தேவ புத்திரர்கள் வெளிப்பட போறாங்க? எப்ப அந்த உன்னத திருச்சபையில் இருக்கிறவர்கள் ஒழுங்காக மாற போகிறார்கள்? மட பிரசங்கிகளாக இருக்கக்கூடாது, உன்னத திருச்சபையில் இருக்கக்கூடிய முட்டாள்களாக இருக்கக்கூடாது, பாவம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது, இன்னும் உலகத்தை இச்சிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, உலக பிரகாரமான சொத்துக்களை வாங்கக்கூடியவர்களும் உலக பிரகாரமான திருமண காரியங்களில மாத்திரம் நம்மளோட கவலை இருக்கக்கூடாது. நாமெல்லாம் ஆவிக்குரியவர்களாக மேலானவைகளையே தேட வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய புத்திர சுவிகாரம் நமக்கு வருகிறதுக்கு நாம நமக்குள்ளே தவிக்கிறோம் சொல்லப்பட்டிருக்கு. தவிக்கணும். நம்ம தவிச்சு புத்திர சுவிகாரத்துக்காக தவிக்கணும். காசு பணத்துக்காகவோ அதுக்கு தவிக்க கூடாது. அதுக்கு தவிச்சு போய் தான் பாலாஜி மாட்டிக்கிட்டு முடிக்கிறான், கொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. நம்ம ஒவ்வொருத்தரும் அதுக்காக தான் காத்திருக்கோம். இவ்வளவு நாள் முட்டாள்தனமா இருந்துட்டோம். நம்ம அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். எதனால? நிச்சயமா முதலாவது தேவனோட ராஜ்யத்தை நீதி தேடுங்க, இறுக்கமான வாசலுடைய பிரவேசிங்க, தேவபுத்திரனா மாற பிரயாசப்படுங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், அவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள், அவரெல்லாம் தேவபுத்திரர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா பரலோகராஜ்யம் அவருடையதுன்னா தேவபுத்திரர்களாக இருக்கிறோம். தேவ ஆவியினால நடத்தப்படுங்கள், மாம்சத்தினால நடத்தப்படாதிருங்க. மாம்சமும் ரத்தமும், அதாவது மனைவியினாலோ தாய் தகப்பனாலோ நடத்தப்படாமல் ஆவியினாலே நடத்தப்படணும். இயேசுவானவர் அப்படிதான் நடத்தப்பட்டார். ஆவியினாலே அவர் வனாந்திரத்துக்கு சென்றார். ஹல்லேலூயா. ஆகவே நண்பு சகோதரர்களே, நம்முடைய ஆவியானவர் நம்முடைய பலவீனங்கள் நமக்கு ஏற்றபடி உதவி செய்வார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாமல் இருக்க ஆவியான நமக்காக பெருமூச்சல் விண்ணப்பம் செய்வார். இப்படியாக சங்கீதம் 45ல இயேசுவானவர் எப்படி ஒரு வழியை நமக்கு ஆயத்தம் பண்ணினாரோ அதுபோல மனவாட்டியும் அந்த வழியிலே செல்ல வேண்டும் அன்பானவர்களே. ஆகவே சங்கீதம் 45க்கு மறுபடியும் வந்து நாம் அவருடைய தேவ குமாரத்தையாக நாம் காணப்படுவோமாக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 45.
அப்ப நம்ம பூமியின் ராஜாக்களாக மாறப்போறோம். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர், அதாவது தேவபுத்திரர்களாக இருப்போம். நாம் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலிலே சத்துருவோடு பேசுவோம், மரணத்தை ஜெயிப்போம். உமது நாமத்தை எல்லா தலைமுறையும் பிரஸ்தாபப்படுத்துவோம். அவர் என்றென்றைக்கும் உள்ள சதாக்கள் அவர் துதிச்சுக்கிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்துல சைனாக்காரன் இருக்க மாட்டான், ரஷ்யாக்காரன் இருக்க மாட்டான், அது ஜி ஜின்பிங் இருக்க மாட்டான், புட்டின் இருக்க மாட்டான், ட்ரம்ப் இருக்க மாட்டான், பொல்லாத பாகிஸ்தானுடைய இருக்க மாட்டான், நம்ம பயமுறுத்துகிற எதுவுமே இருக்காது, கடன்காரர்கள் இருக்க மாட்டாங்க, பாவிகள் இருக்க மாட்டாங்க, அரசியல்வாதிகள் இருக்காது, எந்த கட்சியுமே இருக்காது, பிஜேபி இருக்காது, டிஎம்கே இருக்காது, ஏடிஎம்கே இருக்காது, டிகே இருக்காது, பெரியார் சிலை இருக்காது, எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி இதெல்லாம் இருக்காது. நடிகர்கள் ரஜினிகாந்த் இருக்க மாட்டான், இளையராஜா இருக்க மாட்டான், பெருமைக்காரர்கள் இருக்க மாட்டார்கள், ஐஸ்வர்யவான்கள் அம்பானி இருக்க மாட்டான், துன்மார்க்கன் ஈரான் அவன் ஒளிந்து போய்விடுவான். பூமியினுடைய ராஜாக்கள் அதிகாரிகள் எல்லாம் ஒளிந்து போவார்கள். 10 ராஜாக்களை வெட்டுவார், கொன்று போடுவார் தேவன். நீதிமான்கள் மாத்திரமே வாழ்வார்கள். இந்த உலகத்துல அழுது புலம்பி கதறி என்னை ரட்சிக்க யாரும் இல்லையே, என்னை காப்பாற்ற யாரும் இல்லையே என்று அழுகிற ஜனங்கள், ஓ என்று கதறுகிற ஜனங்கள், எனக்கு என்னை எதிரிகள் என்னை ஒடுக்குகிறார்களே என்று சொல்லுகிற திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகள் எல்லாரும் மீட்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஏழைகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கப்படுவார்கள். அந்த லாசரு பிச்சைக்காரன் எப்படி சேர்க்கப்பட்டானோ, ஆனால் பாவிகளும் துன்மார்க்கர்களும் ஐசுவர்யானும் பெருமைக்காரர்களும் துன்மார்க்கர்களும் உள்ளங்காலின் கீழே சாம்பலாய் இருப்பார்கள். ஆவில் எளிமை உள்ளவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள், பெருமையாய் வாழ்ந்தவர்களெல்லாம் தாழ்த்தப்படுவார்கள். சகல குன்றுகளும் மலைகளும் தாழ்த்தப்பட்டு மனுஷனுடைய மகிமையும் புல் உலர்ந்து பூ உதிர்வதை போல போகும். நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான வேளையிலே இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, பொறுமையாக செய்தியின்படி நடத்துவாராக. ஆமென். சகோதரி உமா ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். உமா சகோதரி ஜெபிங்க, மியூட் ரிலீஸ் பண்ணிட்டு. அருமையான அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா கிடைக்கிறோம் இந்த வேலையிலே எங்களுக்கு வேலை வாக்கியங்களை பகுத்து எங்களுக்கு கொடுத்தீரையா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இதனுடைய பொருள் என்னவென்று நாங்கள் அறியாமலே இருந்தால் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் நேரோடு பகுத்து எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதில் உள்ள ரகசியங்கள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்தீரையா. ஆனால் அப்பா ஸ்தோத்திரம் இவைகள் மகிமைப்படுத்தி செயல்பட வேண்டும் என்ற கவலை இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் நடக்கிறவர்களாக இல்லாமல் அப்பா ஸ்தோத்திரம் ஜாஸ்தி வாரதியாக உள்ளாக போய் மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நாளுகளாக நாங்கள் ராஜா கொண்டு வரப்பட நாங்கள் ஆயத்தமாக எனக்கு கரை செய்கிறாக. மகா சௌந்தரிய உணவை அப்பா ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் அப்பா ஸ்தோத்திரிக்கதான் எங்களுக்கு இடரும் செய்வீராக. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். செய்து கொடுத்த தாசனை மிகவும் பலப்படுத்தும். அப்பா ஸ்தோத்திரம் மிகவும் பலப்படுத்தும். கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், ஒரு பெரிய எழுப்புதல் இந்த ஊழியத்திலும் உண்டாகட்டும். கண்ணீர் துடைக்கப்பட்டு எல்லா பிரச்சனைகளும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அன்புமலர் அங்கிருந்து ஜெபம் பண்றியா? அன்புமலர் மியூட் ரிலீஸ் பண்ணி ஜெபி. அன்புமலர் ஜெபம் பண்றியா? ராஜன் பிரதர் மியூட் எடுத்துட்டு ஜெபிங்க. எடுக்க முடியுதா? ராஜன் கேக்குதா பிரதர்? அன்புமலர்
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மியூட் எடுத்ததான் ஜெபிக்க முடியும், ஜெபிக்கிறது கேட்கும். ஜெபம் பண்ணுப்பா, ஜெபம் பண்ணு. ஆமென். நல்ல தெய்வமே, இம்மட்டுமா இந்த செய்தியை கேட்ட எல்லா சகோதரர்களை வாழ்த்துகிறேன். சகோதரர் பாண்டியனை வாழ்த்துகிறேன். அவருடைய தாய்க்கு சுகம் தாரும். ஆண்டவரே சோதரன் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள் நீங்கட்டும், சுகவீனங்கள் நீங்கி போகட்டும். அடுத்தபடியாக அன்புமட தேவிக்காக ஜெபிக்கிறேன். அகஸ்தி பிரியா ராஜனுக்காக ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்தை பாதுகாத்துக்குள்ளும் கடன் தொழிலிருந்து விடுவித்து ஆசீர்வதி. சகோதரி உமாவை வாழ்த்துகிறேன். கூடியாய் பெருகி பிள்ளைகள் கார்த்திக் தெளிந்த புத்தி உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே பாலாஜிக்கு எல்லா வறுமையும் கஷ்டமும் நீங்கட்டும். உனக்கு நல்ல ஞானம் உண்டாகி பெரிய விடுதலை பெறுவானாக. இப்பொழுது கூட கட்டுகள் எல்லாம் நீங்கட்டும், கடன் தொல்லைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும். மணியரசனுடைய கடன் பாரங்கள் நீங்கவும், சகோதரி குடும்பத்தார் ஆசீர்வதிக்கப்படவும், தகப்பன் பாதுகாக்கப்படவும், ஆண்டவரே வழக்கிலே வெற்றி பெறவும், வேலை ஸ்தலத்தில் ஆசீர்வதிக்க உதவி செய்வீராக. ஆமாம் ஆண்டவரே சோத்திரம். ஆறுமுகத்தை ஆசீர்வதியும். ஆமாம் ஆண்டவரே துதிக்கிறேன். சகோதரர் ராஜன் ஆசீர்வதியும் ஆண்டவரே சோத்திரம். மற்றும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். பாபுவை ஆசீர்வதியும். சித்ரா சிவகுமார் சோழன் பாபு ஆசீர்வதியும். கோபால் மனைவி பிள்ளைகள் ஆசீர்வதியும். செவனம்மாள் டீச்சரம்மாவை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆம்பிதாவே சோதரம். மணிமேகலை ஆசீர்வதியும். ஆமாம் ஆண்டவரே எல்லாருடைய காணிக்கைகளை நீர் ஏற்றுக்கொள்வீராக. உயர்ந்த அடைக்கலத்தில் எல்லாரும் நீர் வைப்பீராக. ஐயா ஸ்தோத்திரம். கத்தர் செய்வீர்னு நாங்கள் நம்புகிறோம். ஆமாம் ஆண்டவரே யாருடைய பேர்லாம் சொல்ல விடுபட்டு போனதோ எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே சகோதரி உமாவாகட்டும் மற்ற எல்லா சகோதரிகள் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வேண மகிமை துதியை எடுத்துக்கொள்ளும். ஜெபத்தை கேட்ட அப்படின்னா ஸ்தோத்திரம். இந்த பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்கிறோம் பிதாவே. பணிந்து கொள்வோம். கர்த்தர் நம் தொழுகையை ஏற்றுக்கொண்டபடியே நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நம்ம தொழுகையை ஏற்றுக்கொண்டபடியே நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஆமென். நேசர் இயேசுவின் மாறாத அன்பு பாவி என்னை மீட்டுக் கொண்டதால் ஆகாயத்து பறவைகள் போல நானும் மகிழ்ந்தாடிடுவேன். ஆகாயத்து பறவைகள் போல நானும் ஆடி பாடிடுவேன்.
ஆமென். எல்லாத்துக்கும் பிரைஸ் லார்ட். எல்லா சகோதர சகோதரியையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சகோதரி உமா, மணிமேகலை, செவனம்மாள் மற்றும் ராஜன், அன்பு, சிஸ்டர் பிரைஸ் லார்ட், பாண்டியன், பாபு, சித்ரா எல்லாரும் வாழ்த்தப்பட்டிருப்பார்களாக. பாலாஜி எல்லாரும் வாழ்த்தப்பட்டிருக்கட்டும். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். மணியரசன் எல்லாரும் வாழ்த்தப்பட்டிருக்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தான். ஆமென். ஆமென். ஆமா பாபு, இந்த ரெக்கார்டர் கூட ஆஃப் பண்ணிடு.